சார் வந்து ஜெயிலிருந்து வெளியே வருவார். வார்டன் வந்து அந்த ஜெயில் அதிகாரி அது பாண்டியன், எம்ஜிஆர் வேறு பாண்டியன் இந்த படத்தில் என்ன. அப்போ குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுனி கனவையும் காக்க வருது அப்படின்னு சொல்லி ஒரு குரல் சொல்லுவார். தலைவர் அந்த புக்கை வாங்கி திருக்குறள் புத்தகம் வச்சுருந்தேன். அதே புக்கை கொண்டு போயிட்டேன். அந்த பாட்டு அடுத்த சீனே பாட்டு தாய் மேலானை தமிழ் மேலானை அப்படின்னு அந்த பாட்டு படிப்பாரு. கையில் திருக்குறள் புத்தகம் இருக்கும். தலைவர் வந்து திருக்குறளை வந்து ரொம்ப நெஞ்சிச்சாரு. அந்த கொல்லாம்பாளைய படத்துல அன்பிலார் எல்லாம் சமக்குரிய அன்புடையார் என்பதும் உரிய பிறகு தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் மெய்யெழுத்த தெய்வத்திலோட ஆகாட்டாலும் தன்னோட மெய் உடம்பு வருத்தி வேலை பார்த்தா கூலி தருவாரு அப்படின்னு திருக்குறளுடைய அர்த்தம். ஆனா அந்த பாட்டை வந்து அந்த 2 குரலையும் பல்லாண்டாவில் ஒன்றே குலம் என்று பாடும் பாட்டுல வந்து நீங்க படிக்கிறீங்க அப்படின்னு சொன்ன அந்த உருவத்தை அப்படியே பாக்குறது ரொம்ப அதிசயமா இருக்கு எனக்கு. ஏதோ முன்பு என்ன சொல்றது, அந்த மாதிரி பாடல்கள் இன்னும் வரல, இப்ப பின்பு இனி வருவான்னு தெரியாது. வாய்ப்பே இல்லை. அது பாடல்ல இருக்கிற வரிகள் மட்டும் இல்ல, வாழ்க்கையில அவர் செஞ்ச அந்த தியாகங்கள், உதவிகள் எல்லாம் ஏழையான மக்களுக்கு அவர் செஞ்ச அந்த வார்த்தையை காப்பாத்தினது, புன்னகை, அந்த புன்னகை யாருக்கும் வரல. அதான் இது வரைக்கும் எவ்வளவு வேற பார்த்துருக்கோம். சண்டை காட்சியிலையும் புன்னகை நானியன் பிறந்தேன் படத்துல அந்த பாட்டுல ஒரு பையன் வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அழுவான். அம்மா அடிப்பாங்க. அப்போது 10 தூண்கள் சுமந்தாலே அவள் பெருமை பட வேண்டும், உன்னை பெற்றதனால் அவள் கட்டவர் சுவையில் முன்னால் இருக்கணும் அப்படின்னு பாட்டு பிடிப்பாரு. கட்டவர் சேவையில் உனக்காக கண்ணீர் விட வேண்டும், உன் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தாலும் உலகம் அழ வேண்டும். இப்ப எம்ஜிஆர் இல்லாதனால உலக மக்கள் எல்லாரும் அவரை நினைக்கிறாங்கல்ல. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். ஆனா பேர் சொல்லிட்டுதான் இருக்கு. இதுக்கு ஒரு குரல் அந்த இப்ப நாம இங்க சொல்றேன், இதே பேரு சிங்கப்பூர்ல பேசிட்டு இருப்பான். 24 மணி நேரம் பேசிட்டு தான் இருக்கோம். இதுக்கு தான் ஒரு குரல் இருக்கு. ஈன்ற பொழுதில் பெருகுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். அந்த குரலுக்கு உண்டான பொருள் சுமந்தாலே இவள் பெருமைப்பட வேண்டும். பாட்டுடைய அந்த குரல் வச்சுதான் நம்ம கண்ணா வரியை சேர்த்துக்காரு. திருக்குறள் வந்து ரொம்ப சரிசித்தாலும் இருக்கு. திருக்குறளை ஒட்டியே எல்லா தலைவர்கள் அந்த பாதுகாப்பு நடந்திருக்காரு. நிறைய இடத்துல திருக்குறள் வருது. அதனால நம்ம அந்த திருக்குறள்ல எனக்கு ஆர்வம் இருக்கிறதுனால தலைவர் எந்தெந்த காட்சியில என்னென்ன அந்த திருக்குறளை சொல்றாங்கிறத நான் கவனமா மாட்டேன். அங்க பாக்குவோம். சரி பழைய படம் காளி பாக்கியம்னு ஒரு படம் இருக்கு சார்.